காரியாசான் எழுதிய சிறு பஞ்சமூலம் மூலமும் உரையும். கடவுள் வாழ்த்து. முழுது உணர்ந்து மூன்று ஒழித்து மூவாதான் பாதம் பழுதின்றி ஆற்ற பணிந்து முழுது ஏத்தி மண் பாய ஞாலத்து மாந்தர்க்கு உறுதியா வெண்பா உரைப்பன் சில. இதனுடைய பொருள், எல்லாவற்றையும் முற்றாக உணர்ந்து அறிந்து காமம், வெகுளி, மயக்கம் என்ற மூன்றையும் விட்டொழித்து முடிவும் மூப்பும் பிறப்பும் இல்லாத இறைவன் திருவடிகளை குறை கூற இயலாதபடி தவறாமல் பணிந்து வணங்கி முற்றாக அவன் புகழை போற்றி துதித்து மண் பரந்த இவ்வுலகில் உள்ள மனிதர்களுக்கு நன்மை தரும் சில வெண்பா பாடல்களை இச்சிறு பஞ்ச நூலில் சொல்லுவேன். நூலாசிரியன் நூல் இயற்ற தொடங்கும் முன் கடவுள் வாழ்த்து பாடுதல் மரபு. அதன்படி காரியாசான் பாடிய கடவுள் வாழ்த்து பாடல் இது. மூவாதான் என்ற ஒரே சொல்லில் கடவுளை சுட்டியுள்ள காரியாசான் கடவுள் தன்மையே சுட்டியுள்ளார், பெயரை சுட்டவில்லை. நூல் ஒத்த ஒழுக்கம், கொலை, பொய், புலால், களவோடு ஒத்த இவை அல ஓர் நாளிட்டு ஒத்த உரு பஞ்சமூலம் தீர் மாறிபோல் கூறீர் சிறு பஞ்சமூலம் சிறந்து. ஒத்த ஒழுக்கமாவது ஒருவர் மேற்கொண்டு ஒழுகத்தக்க நன்னடத்தையாம். கொல்லுதல், பொய் பேசுதல், ஊன் தின்னல், திருடுதல் என்னும் இவற்றிற்கு நேர் எதிரான, அதாவது அவை அல்லாதன உயிர்கொலை புரியாதிருத்தல், பொய் பேசாதிருத்தல், உண்மையே பேசுதல், ஊன் தின்னாதிருத்தல், திருடாதிருத்தல் என்னும் நான்குமாம். இந்த நான்கோடு உலகை வருத்தும் பஞ்சம், பசி, துயரை போக்குகின்ற மலையைப் போல கற்றறிந்த பெருமக்களே, இந்த சிறுபஞ்சமூலம் என்னும் நூல் கொல்லுதல், பொய் பேசுதல், ஊன் உண்ணல், களவாடுதல் என்னும் தீய குணங்களான உயிர் பிணியை போக்கி நன்மை செய்யும் என்று கூறுவீராக. அதாவது இந்த சிறுபஞ்சமூலம் இந்த அறிவுரைகளை கூறி மக்களை நல்வழிப்படுத்தும் நூல். சிறு பஞ்சமூலம் என்பது கண்டங்கத்திரி வேர், சிறு வழுதினை வேர், சிறுமல்லி பெருமல்லி வேர், நெருஞ்சி வேர் என்னும் 5 வகை வேர்களாலான மூலிகை மருந்து. இது உடல் நோயை போக்க உதவுவது. பாடல் எண் 2. அருளாளன் அவம் செய்யான். பொருளுடையான் கண்ணதே போகும் அரணும் அருள் உடையான் கண்ணதே ஆகும். அருள் உடையான் செய்யான் பழி பாவம் சேரான் புறமொழியும் உய்யான் பிறர் செவிக்கு உய்த்து. இதனுடைய பொருள், நல்லொழுக்கம் இரக்க குணம் உள்ளவர்களிடம்தான் இருக்கும். மேலும் இரக்க குணம் உள்ளவன் பிறர் பழிப்புக்கு இடமான செயல்களை செய்ய மாட்டான். மற்றவருக்கு துன்பம் தரும் பாவ காரியங்களையும் செய்ய மாட்டான். பிறர் மீது பழி கூறவும் மாட்டான். பாடல் எண் 3. இவை அமிழ்தம். கற்புடைய பெண் அமிர்து, கற்றடங்கினான் அமிர்து, நற்புடைய நாடமிர்து, தம் நாட்டுக்கு நற்புடைய மேகமே சேர்கொடி வேந்தமிர்து, சேவகனும் ஆகவே செய்யின் அமிர்து. இதனுடைய பொருள், கற்பொழுக்கம் உடைய பெண் கணவனுக்கு அமுதம் போன்றவள். அறிவு நூல்களை கற்று அதன்படி நடந்து ஒழுகும் நல் இயல்பு அமைய பெற்றவள். உலகுக்கு அமுதம் போன்றவன். நற்பண்புகள் உடைய மக்கள் வாழும் நாடு அந்த நாட்டை ஆளும் மன்னனுக்கு அமுதமாகும். நன்மை தரும் மேகம், அளாவ பறக்கும் கொடி உடைய வேந்தன் நாட்டு மக்களுக்கு அமுதம் போன்றவன். அவனுக்கு சேவகம் செய்பவன் தன் கடமை உணர்ந்து நல்லதே செய்வானாயின் அவனும் அம்மன்னனுக்கு அமுதம் போன்றவனே ஆவான். பாடல் எண் 4. நகைப்புக்கு இடம் தேவை. கல்லாதான் தான் காணும் நுட்பமும் காதிரண்டும் இல்லாதால் ஏக்கழுத்தம் செய்தலும் இல்லாதான் ஒல்லா பொருள் இல்லார்க்கு ஈத்தளியான் என்றலும் நல்லார்கள் கேட்பின் நகை. இதனுடைய பொருள், முறையாக ஆசிரியரிடம் கேட்டு கல்வி அறிவு பெறாதவன், அதாவது கல்லாதவன், தான் ஆய்ந்து அறிந்து நூலின் நுண்பொருள் அறிந்து விட்டதாக சொல்லிக் கொள்வதும், இரு காதுகளும் இல்லாதவள் தான் ஒரு பேரழகி என நினைத்து கர்வம் கொள்வதும், கைப்பொருள் இல்லாதவன் வறியவர்களுக்கு அவர் விரும்பிய பொருளை தந்து உதவியதாக கூறுதலும்,
தான் இல்லாதவர்களுக்கு இரக்கப்படுபவன் என்று தற்பெருமை பாராட்டிக் கொள்ளுதலும் நல்லவர்கள் கேட்டால் சிரிக்கும் நகைப்புக்கு இடமானவையாகும். பாடல் எண் 5. திரு இயைய தேவை இவை. உடம்பொழிய வேண்டின் உயர் தவம் ஆற்று ஈண்டு இடம்பொழிய வேண்டுமேல் ஈகை மடம் பொழிய வேண்டின் அரி மடம் வேண்டேல் பிறன்மனை ஈண்டின் இயையும் திரு. இதனுடைய பொருள், உயிர் எடுக்கும் உடம்பு ஒழிய வேண்டும் என்றால், அதாவது பிறவி பிணி ஒழிய வேண்டும் என்றால் அதிலிருந்து விடுபடுவதற்கான தவத்தை செய்வாயாக. இடம் இருக்குமிடம் இந்த உலக வாழ்வில் புகழ் சிறக்க வாழ விரும்பினால் இல்லை என்று வருபவர்களுக்கு கொடுத்து உதவும் ஈகை குணத்தை கை கொள்வாயாக. கூறியதை ஏற்கும் அறிவில்லாதவர்களிடம் அவர்கள் அறியாமையை கூறாது தாமும் அவர் முன்னர் அறியாதவர் போலவே இருக்கின்ற அப்பாவித்தனமாக நடந்து கொள்வதை அறிந்து அதன்படி நடப்பாயாக. அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படாதே, உழைத்து சிறிதளவாயினும் பொருள் ஈட்டு. இதன்படி நடந்தால் செல்வ வளம் தானே வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.